வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நீங்க தானே சார் கவிஞர் கண்ணதாசன்? ஆமா. பாப்பா, நீங்கதான்ப்பா கவிஞர் கண்ணதாசன். எல்லா சினிமாவிலையும் வருமானதான் வருது. வணக்கங்க, வணக்கம் சார். நீங்க எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? ஆமா, எந்த பாட்டு எடுத்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்றீங்களே, கிருஷ்ணனை தவிர வேற யாரையும் தெரியாதா? என் கண்ணுக்கு அவன் ஒருத்தன் தான் தெரியும். கடவுள் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியணும். உங்க கண்ணுக்கும் தெரியுமா? ஆனா இந்த ஊன கண்ணுக்கு அல்ல. கிருஷ்ணா கிட்ட என்ன அப்படி மகத்துவ? எனது கிருஷ்ணனை இல்லை என சொன்னவர் தான் இருந்தாரா வாழ்ந்தாரா? எனது தேவன் எல்லையில் தான் போய் சேர்ந்தார். எறும்பாக நரியாக இனி பிறப்பார். கல்லையவன் பெயர் சொல்லி கடித்தாலும் கனியாகும். காண வேண்டின் முல்லை மலர் விளையாடும் குருவாயூர் திசையினில் நீ முகம் வைப்பாய். ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன். அவன் ஒரு ஞானக்கடன். உலகத்தில் இரண்டே பேரைத்தான் சுவாமி என்று அழைக்க முடியும். ஒன்று முருகன் குமாரசுவாமி, இன்னொன்று கிருஷ்ணன் கிருஷ்ணசுவாமி. ஆமா, உங்க கிருஷ்ணனை பார்க்க என்ன வழி? இதுல வழி என்ன, முயற்சி என்னங்க? நாம எதை நினைச்சுட்டே இருக்கிறோமோ அதன் வடிவமாவே ஆயிடும். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். கடவுளின் படைப்பிலே கவிதையும் உண்டு. காந்தியை போலவே காவியம் உண்டு. முடிவு விளங்காத தொடர்கதை உண்டு. முடிக்க வேண்டும் என்று முடிப்பதும் உண்டு. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன்.